கர்த்தர் இந்த நாள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தையை கேட்போம். யோசுவா 1:1 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? இந்த நாள் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு நீங்க பல பிரச்சனையில இருக்கலாம். உனக்கு முன்பாக எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். எத்தனையோ பேர் எதிர்த்து நிற்பலாம். அல்லேலூயா. அது உன் உறவினர்களா இருக்கலாம், உன் நண்பர்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த நாள் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று. கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும். நீ ஒரு நாளும் கர்த்தரை நீ தேடுவா என்றால் உன்னை குறித்து அவர் பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. 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 மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மோசையோடு எப்படி இருந்தா ஆண்டவர்? ஹல்லேலூயா. மோசை இஸ்ரவேல் ஜனத்தை கொண்டு போகும்போது எகிப்து தேசம் வருகிறது. ஆண்டவர் அழகா ஒரு காரியத்தை செஞ்சார் பாத்தீங்களா? கடலை 2ஆ பிளந்து இஸ்ரவேல் ஜனத்தனா மோசை காப்பாத்திட்டான். எகிப்து ஜனம் அது உள்ள வரும்போது எகிப்து ஜனத்தை அழித்தார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. உன் எதிரிகள் எத்தனையோ பேர் இருக்கலாம். நீ ஜெபிக்கிற ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயோ இவங்க என்ன நாசம் பண்ணிட்டாங்க, ஐயோ இவங்க செத்து போயிடணும் ஆண்டவரே, இன்னும் 2 நாள்ல இவங்க செத்துடணும் ஆண்டவரே, இன்னும் 2 நாள்ல இவங்களுக்கு ஒரு முடிவு வரணும் ஆண்டவரே, எங்க குடும்பமே நாசமா போனோம், என் குடும்பம் எப்படி ஆனதோ அதே மாதிரி நாசமா போனோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தப்பு. நம்ம யாரு? பரிசுத்தமானவர்கள். நம்ம வார்த்தை ஒண்ணும் பரிசுத்தமாக இருக்கணும். தேவனுக்குரிய வார்த்தையா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஒரு நாள் ஆண்டவர் தேடுவாயானால் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை யாரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் எதிரிகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். யாத்திராகமம் ஒரு வசனத்தை வாசிக்க கேளுங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. உன் எதிரிகள் உன்னை எவ்வளவோ அழிக்க பார்க்கலாம், எவ்வளவோ உன்னை துன்பப்படுத்தலாம். நீ ஒண்ணு பண்ணு, சும்மா இரு. பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு இதை எத்தனை பேர் பாக்குறீங்களோ? எல்லாரும் உங்க வீட்டுல இருக்கிறீங்கன்னா உங்க அம்மா கையில கொடுங்க கைய. இல்ல உங்க அம்மா இத ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. தகப்பனார் பாக்குறீங்கன்னா மனைவிடத்துல கை கொடுங்க, மனைவி பாக்குறீங்கன்னா கணவனிடத்துல கை கொடுங்க. கை கொடுத்து சும்மா இரு, கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பாரு. சொல்லுங்க பக்கத்துல கை கொடுத்து. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கர்த்தரை தேடுவோமானால் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சும்மா இருந்தா போதும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 நீ அநேகர் ஜெபம் செய்வது எப்படி என்றால் அவங்க நாசமா போயிடணும், அவங்க நல்லா இருக்க கூடாது, இந்த மாரி நம்ம ஜெபம் செய்கிறோம். தவறு. நீ ஜெபம் செய்வது எப்படி இருக்குமே என்றால், அப்பா என்னை என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனா அவங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், அவங்க ரட்சிக்கப்படணும், உண்மை பத்தி தெரியணும். ஜெபித்து பாரா, உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் தெரியும். அவங்களே உன்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. என்னை மன்னிச்சுடு, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னன்னே தெரியல, நைட் ஆனா தூங்க மாட்டேங்கிறேன், உறுத்தலாவே இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நீ ஜெபம் செய்யும் போது
உன் எதிரிகளுக்காக ஜெபம் செய்யும் போது உன் எதிரிகளை அவர் பார்த்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். உன் எதிரிடத்துல போய் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கையில, எதிரி கையில எத்தனையோ ஆயுதம் இருக்கலாம், ஈட்டி இருக்கலாம், கத்தி இருக்கலாம், எத்தனையோ இருக்கலாம், உனக்கு குத்தலாம். ஆனா நம்ம கையில என்ன பவர் இருக்கு தெரியுமா? என்ன ஆயுதம் இருக்கு தெரியுமா? ஜபம். ஜபம் செய்தால் எருக கோட்டையே பொளக்கலாம், ஆமென், உடைக்கலாம். அல்லேலூயா. கடுவளவு விசுவாசம் இருந்தா அந்த மலையே நம்ம தாண்டலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கடுவளவு விசுவாசம். இந்த நாட்கள்ல ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல பார்த்திருப்பீங்க, இந்த நாட்கள்ல நம்மளுக்கு விசுவாசம் இல்ல, கர்த்தர் செய்வாரா என்றுதான் நம்புகிறோம். தவறாது. கர்த்தர் உனக்காக இந்த உலகத்தில் பிறந்து உன் பாவத்தை மன்னிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்துவாய் பிறந்தார். அதுதான் நம்ம கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாவம் செய்வதனால உங்க வீட்டுல ஆசீர்வாதம் கம்மி ஆகலாம், உங்க வீட்டுல பிரச்சனை அதிகமாகலாம். இன்னைக்கு பாவத்தை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு நிச்சயமாகவே நீங்க பாவத்தை ஒப்பு கொடுக்குவீங்கனால் உங்க வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வசனத்துல பார்த்த யோசுவா 1:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அநேகர் உன்னை விட்டு போயிருக்கலாம், அநேகர் உன்னை கைவிட்டிருக்கலாம். நான் உன்னை விட மாட்டேன், உன் நண்பன் சொல்லியிருக்கலாம், கடைசி வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். உன் மனைவி சொல்லியிருக்கலாம், உன்னை நான் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன். உன் தகப்பன் தாயார் சொல்லியிருக்கலாம், உன் உறவினர்கள் சொல்லியிருக்கலாம், அவங்க நான் உன்னை கைவிட்டு போயிருக்கலாம். ஆனா என் கர்த்தர் உன் கைகளை பிடித்து உன்னை கொண்டு போற பாதை அவர் மாற்றும் தான் தெரியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கொண்டு போற பாதையே பிளஸ் ஸ்பெஷலா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாதை ஜபத்தின் பாதையா இருக்கும், வல்லமையின் பாதையா இருக்கும், அபிஷேக பாதையா இருக்கும், ஆசீர்வாத பாதையா இருக்கும். ஆமென். அவர் உன் கையை பிடித்துட்டா போதும், உன் வாழ்க்கை மாறிடுச்சு. உன் வாழ்க்கையில இனிமே தீமை வராது, உன் வாழ்க்கையில எந்த போராட்டம் வராது. ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ கேளுங்க. அப்பா, என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் இருக்கு, என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம்பான்னு கேட்கும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்க இடத்துல வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார். எல்லோரும் கேட்போமா, கேட்போமா? அப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே, இந்த நாள்ல அப்பா, அப்பா, இந்த நாள்ல என் பாவனா மன்னிக்கப்படட்டும், என்னோடு கூட இருப்பீராக. இதற்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நானா மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இனிமை பொழுதோ விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. இன்னைக்கு தேவன், எத்தனை பேரு தேவனை போற்றுவீர்களா இருக்கிறீர்களோ? தேவனை அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்க.